Hey guys, CA Sheshadri this side, your faculty for CA Inter Law and CA Inter Audit. இப்போ இன்னைக்கு வந்து தியரி பேப்பர் சார் ரொம்ப போரிங்கா இருக்குது சார். என்ன சார் நீங்க படிக்கவே முடிய மாட்டேங்குது, தலையில் நிற்க மாட்டேங்குது, என்னெல்லாம் பண்ணலாம் சார், கொஞ்சம் விஷயங்கள் சொல்லுங்க. அந்த தியரியை பார்த்தாலே பயமா இருக்குது, ஸ்கேரியா இருக்குது. இட்ஸ் ஸ்கோரிங், இஸ் இட் ஸ்கோரிங்? மை ஆன்சர்ஸ் இட்ஸ் ஸ்கோரிங். இது வந்து நீங்க சைக்கலாஜிக்கலா நினைச்சு வச்சுட்டு இருக்கீங்க, தியரினா மார்க் வராது அப்படின்னு ஆல்ரெடி நீங்க நினைச்சு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி பண்றதே தப்பு தான். ஒரு விஷயத்தை நம்ம முழுசா படிக்காம ஒரு விஷயத்த முழுசா தெரிஞ்சுக்காம நம்ம டஃப்னு சொல்லவே கூடாது. பேசிக்கலி நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு தியரி ரொம்ப பிடிக்கும். பேசிக்கலி ஐ லவ் தியரி. ப்ராக்டிக்கலோட நான் நல்லாவே தியரி பண்ணுவேன், பெர்ஃபார்ம் பண்ணுவேன். இட் டசன்ட் மீன் தட் ப்ராக்டிக்கல் மொக்கையா பண்ணுவேன்னா கேட்டீங்கன்னா, தியரியை கம்பேர் பண்ணும்போது நான் ப்ராக்டிக்கல் கொஞ்சம் மொக்கையா தான் பண்ணுவேன். ஆனா தியரி ரொம்ப பிடிக்கும். தியரி நல்லா நான் விரும்பி படிப்பேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்னன்னா விரும்பி படிக்கணுங்க. அதாவது யாருக்கோ ஆக படிக்கக்கூடாது. நான் பாஸ் பண்ணணும், எனக்கு நிறைய மார்க் வாங்கணும், எக்ஸம்ஷன் வாங்கணும், ஒரு சாப்டரும் ஸ்கிப் பண்ணாம இருக்கணும். நீங்க ஃபர்ஸ்டே ஆரம்பிக்க கூடாது. இன்னைக்கு வந்து இந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணிடலாம், ஸ்கிப் பண்ற மனப்பான்மையில படிக்கவே படிக்காதீங்க. சரிங்களா? ஸோ நான் இப்போ இனிமேதான் ஆரம்பிக்க போறேன். 5 things you should do so that you can remove the remove the toughness of theory. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, யூஸ் டெக்னிக்ஸ். டெக்னிக்ஸ்னு கேட்டீங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் சொல்றேன். நீங்க விரும்பி படிச்சீங்கன்னா நீங்க ரொம்ப கிரியேட்டிவா யோசனை பண்ணுவீங்க. சார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். நியூமானிக்ஸ் யூ கேன் யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வேர்ட்ஸ், குட்டி 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 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், சாமி, SAMI, S4 record of sale and purchases, A4 record of assets and liability, M4 record of money received and money expended, I4 item of cost. ஸோ இந்த மாதிரி நியூமோனிக்ஸ் நீங்க ரெடி பண்ணி கொஞ்சம் வச்சுக்கலாம். அதுவே ஒரு விஷயம் சொல்லணும், எல்லாத்துக்கும் நியூமோனிக் வச்சக்கூடாது. செலக்டட் டஃப்பான அழகான விஷயத்துக்கு மட்டும் நீங்க நியூமோனிக்ஸ் வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் வச்சுக்காதீங்க. நியூமோனிக் சரிபடலையா, கோ டு நெக்ஸ்ட் கிரியேட்டிவிட்டி. டெக்னிக் நம்பர் 1லயே யூ ஹேவ் லாட் ஆஃப் டெக்னிக்ஸ். ஒன் இஸ் நியூமோனிக், ஒன் இஸ் சவுண்ட் டெக்னிக். நான் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுவேன் சவுண்ட். சார் சவுண்டா புரியவே இல்லை சார். இப்போ நான் சொல்றேன், 120 நோட் பண்ணி வேணா வச்சுக்கோங்க. 123 இருந்து 127 வரை டிவிடெண்ட். இதுல 125 ஐ EPF சிம்பிள். 125 ஐ EPF. ஸோ அந்த சவுண்ட் பாருங்க சார், கிரிஞ்சு பண்ற மாதிரி நினைக்கிறேன். இட்ஸ் நாட் கிரிஞ்ச் கைஸ், இட்ஸ் கிரியேட்டிவிட்டி கைஸ். பி கிரியேட்டிவ் அண்ட் கெட் மார்க்ஸ். அதே மாதிரி சவுண்ட் டெக்னிக். இப்போ 128 இருந்து 138 வரை அக்கவுண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி படிச்சவங்களுக்கு தெரியும். இதுல போர்டு ரிப்போர்ட் 134 போர்டு. இந்த மாதிரி நீங்க சின்ன 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 சவுண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நீங்க வந்து அந்த சப்ஜெக்ட் விரும்பி படிச்சிருக்கீங்க. நிஜமாவே ரொம்ப விரும்பி போயிடும், அந்த சப்ஜெக்ட் மேல ரொம்ப விருப்பம் வந்துடும். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நிறைய டெக்னிக்ஸ் நான் தனியே ரெடி பண்ணது, யாரோட காப்பியெல்லாம் பண்ணலான்ட்டு நானே கிரியேட்டிவா யோசனை பண்ணி வச்ச விஷயங்கள். இதை வந்து இந்த மாதிரி கிரியேட்டிவான நிறைய டிப்ஸ் நீங்க ஷார்ட்ஸா போடுங்க சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, கோயிங் ஆன் டு தி ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூஸ் டெக்னிக்ஸ், யூஸ் சவுண்ட் டெக்னிக், யூஸ் நியூமானிக்ஸ், ஈவன் யூ கேன் யூஸ் நம்பர்ஸ். 128 accounts, ACCOUNTS, 8 letters. So last number is 8. 128 books of accounts. நிறைய you have techniques. Okay வா? So I have lot of techniques. Sir techniques ஷார்ட்ஸா போடுங்க, யூடியூப்ல ஷார்ட்ஸா போடுங்க சார், நல்லா இருக்கும் சொல்றவங்க do comment and support. செகண்ட் திங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டெக்னிக் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. செகண்ட் விஷயம் என்னன்னா, முழுசா கேளுங்க, நல்லா இருக்கும். செகண்ட் என்னன்னா, உட்காந்து படிக்காதீங்க தியரிய. உட்காந்து ஒரு தடவை டெக்ஸ்ட் புக் ரீட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் நடந்து படிக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. உட்காந்து படிச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு வேக தூக்கம் வந்துடும். சரிங்களா? கொஞ்சம் நடந்து படிங்க, உட்காந்து படிக்காதீங்க. நான் உட்காந்து படிக்கவே மாட்டேன் தியரி. நான் என்ன பண்ணுவேன்னா, என் ரூம்ல நான் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டேன். நான் தனியே நடந்து அப்படியே படிப்பேன். அப்படியே சுத்தி படிப்பேன். ஸோ தட் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வராத மாதிரி ஃபீல் ஆகும். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், இதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், பிராக்டிஸ் பண்ணுங்க, எழுதி பாருங்கம்மா. தயவு செஞ்சு நீங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தெரியலங்க. பிராக்டிக்கலை மட்டும் பண்றீங்க, அக்கவுண்ட்ஸ் மட்டும் செஞ்சு பாக்குறீங்க, இன்கம் டாக்ஸை மட்டும் செஞ்சு பாக்குறீங்க, இல்ல காஸ்டிங் மட்டும் செஞ்சு பாக்குறீங்க, ஆடிட்டிங் எல்லாம் டெக்ஸ்ட் புக் ரீட் பண்ணிட்டு அப்படியே போயிடுறீங்க.
எப்படி கான்ஃபிடன்ஸ் வராம போகும், எப்படி பயம் இல்லாம போகும் நான் கேக்குறேன். Do practice. Fourth, very important thing. Revise, 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 revise. உங்களுக்கு எப்ப எல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ ரிவைஸ் பண்ணிக்கங்க. கேன் ஐ டெல் யூ ஒன் டெக்னிக்? இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்க. நான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வந்து படிச்ச விஷயத்த ஒரு மொபைல் போன்ல நீங்க ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணி நீங்களே வச்சுக்கோங்க. ஃப்ரீ டைமா இருக்கிற டைம்ல அந்த ஹெட்போன்ல நீங்க ரெக்கார்டிங்ஸை கேளுங்க. சூப்பர் பவர்ஃபுல் டெக்னிக்ங்க. நிஜமா சொல்றேன். ஆடிட்னிக்கெல்லாம் நான் எவ்வளவு பண்ணியிருக்கேன் தெரியுமா? சிஏ ஃபைனலா ரொம்ப பவர்ஃபுல் டெக்னிக் ஃபார் ரிவிஷன். பண்ணி பாருங்க. வேற லெவலா ஃபீல் பண்ணுவீங்க நீங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், தயவு செஞ்சு யூஸ் ஐசிஏ டெக்ஸ்ட் புக் டு ஸ்டடி த தியரி சப்ஜெக்ட்ஸ் ப்ராப்பர்லி. ஏன்னா டெக்ஸ்ட் புக்கில் இருந்து தான், டெக்ஸ்ட் புக் உள்ளுக்குள்ளிருந்து தான் எம்சிக்யூ ஆகட்டும், டிஸ்கிரிப்டிவ் ஆகட்டும், கொஸ்டின் ஆகட்டும். ஸோ 5 things to be done for theory paper. Use lot of techniques. கிரியேட்டிவா யோசனை பண்ணுங்க. நெக்ஸ்ட், நடந்து படிங்க, உட்காந்து படிக்காதீங்க. தேர்ட், practice writing. Fourth, revise. Fifth and foremost thing is use ICAI study material. Revisionக்கு if possible use self audio. யூஸ் செல்ஃப் ஆடியோ ரிவிஷன். நீங்க படிச்சுட்டீங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சு மறுபடியும் கேட்கும்போது இன்னி மைண்டுக்குள்ள பதிஞ்சிரும். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். ஹோப் இதை கேட்டுட்டு கொஞ்சம் தியரி படிக்க வெறி வந்துருச்சு அப்படின்னு நினைச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஏங்க ஏங்க இனி சொல்லுவீங்களா நீங்க தியரி போரிங் சொல்லுவீங்களா? உங்க கையில தான் இருக்குது. யூ ஷுட் மேக் தட் ஸ்கேரி சப்ஜெக்ட் ஸ்கோரிங். திஸ் இஸ் your brother CA Sheshadri, this side faculty for CA Inter Law and CA Inter Audit, signing off. Nandri Vanakkam. Thank you.